பசங்களா எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பாட்டிக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஏம்மா நவ்யா, இங்கே வாமா கொஞ்சம். பாட்டி, நவ்யா அங்க விளையாடிட்டு இருக்கா. என்ன பாட்டி, என்ன வேணும் சொல்லுங்க. அட ஒன்றும் இல்லைம்மா, தலை ரொம்ப வலிக்குது. அதான் பாட்டிக்கு காஃபி போட்டு கொடுங்க. நீயும் நவ்யாவும் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே காஃபி தூளும் வாங்கிட்டு வாங்க. நவ்யா, நம்ம பிடிச்ச ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்க சொன்னாங்க. நம்ம அதை வாங்கிட்டு நம்ம சூப்பரா பாட்டிக்கு காஃபியும் போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம்? சரி, நம்ம போகும்போது பேசலாமா? நம்ம பேசிக்கிட்டே போவோம் கடைக்கு. ஓகே பாட்டி, எங்களுக்கு காசு கொடுங்க. என்னது, 500 ருபீஸா? 500 ருபீஸ்க்கு பாட்டி நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. ஜாலி. அட நீ வேற ஏன் நவ்யா இது மாதிரிலாம் சொல்ற? இந்த பாட்டி கணக்குல புலியா இருப்பாங்க. கரெக்டா நம்ம சில்லறை கொடுக்கல நம்மளை வெளுத்து போடுவாங்க. சரி வா, நம்ம வாங்கிட்டு வரலாம். நவ்யா, ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போச்சா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல? எல்லாம் சூப்பரா போகுது. ஆனா நான் தான் என்னோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டேன். ஏன், எதுக்கு போட்ட? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு ஹீரா. சும்மா ஒரு சின்ன சண்டை தான். ஆனா ரொம்ப நாளா பேசல. இப்போல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வந்து அவள்கிட்ட சண்டை போடாம இனிமேல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஓகேவா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் கேட்டி. ஏடா என்னங்கடா, காப்பி தூள் வாங்கிட்டு வந்தா நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்னடா எனக்கு தலை வலிக்குதுங்கிறீங்க. இதில் நீங்கள் வேற ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? காப்பி தூள் வாங்கிட்டு வந்தா இது என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு சரி பசிக்குதுன்றீங்க. இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எனக்கோ ஒரு நாளுங்கிறதுனால செஞ்சு கொடுக்குறேன் பாட்டி, சரியா? இது செஞ்சு கொடுக்குறது இருக்கட்டும். என்னோட காப்பி தூள் எங்கடா? தலை வலிக்குதா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாட்டி பாட்டி, டென்ஷன் ஆகாதீங்க. இங்கே பாருங்க, ஃப்ரீன்னு போட்டிருக்கு. என்ன தெரியுமா ஃப்ரீ? உங்களோட ஃபேவரட்டான காஃபி பவுடர் தான் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பசிச்சு தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்குறது பதிலாக பேசாமல் நம்ம நூடுல்ஸ் செஞ்சே சாப்பிட்லான்னு வாங்கிட்டோம். நாங்கள் எல்லாமே உங்களுக்காகவும் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஸ்ட்ராங் காஃபி போட்டு தரோம். அடடே, ஃப்ரீயாக கொடுத்துருக்கானா? பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு. சரி, நான் காப்பி போட்டு அப்புறமா குடிக்கிறேன். சரி பிள்ளைங்க எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாம் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம். ஜாக், டயானா, எல்லாரும் வாங்க. சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கீர்த்தி, நீ கூட வா. நம்ம சூப்பராக மேகி செஞ்சு சாப்பிடலாம். ஓகேவா? நம்மளோட ஃபேவரட்டான நூடுல்ஸு நம்ம போய் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்மளே குக் பண்ணுறதுல செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு என்ன பாட்டி, இது அருவாமனைலாம் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம்லாம் வச்சுருக்கீங்க. எதுக்கு இது? மேகிக்கு எதுக்கு பாட்டி வெங்காயம்லாம்? ஐயோ, எங்களுக்கு பிளெயின் தான் பிடிக்கும். ஆமாம் ஆமாம், எங்களுக்கும் பிளெயின் தான் பிடிக்கும். என்ன பிள்ளைங்களா, வெங்காயம் எல்லாம் போட்டு அரிஞ்சு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். சரி, சட்டியை வைங்க, தண்ணி அதை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போடலாம். இல்லைனா வேகவே வேகாது. சரியா? சரி, வெங்காயம் வேணான்னு சொல்லிட்டீங்க. நான் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷை போடுறேன். அதை மட்டும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அம்பிட்டு ருசியாக இருக்கும். நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஓகேவா? சரி, தண்ணி கொதிச்சுதான்னு பாருங்கள். அது வரைக்கும் கீர்த்திமா, நீ போய் பிளேட் எடுத்துகிட்டு வா. என்னடா இது, டிஃப்ரெண்ட் சைஸில் பிளேட் இருக்குது. இதுக்கு வேறு சண்டை வருமே, என்ன அழுக்காக இருக்குது. சரி, பேசாமல் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஹாய், எனக்கு தான் பிளேட், எனக்கு தான் பெரிய பிளேட், எனக்கு தான் பெரிய பிளேட்டு. போடா, நான் கொடுக்க மாட்டேன்டா, போடா. இப்போதானே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி. சரி, இந்தாங்க எல்லாருக்கும் பிளேட்டு. ஐயோ, என்ன எனக்கு பிளேட்டை காணும்? அடடடடடா, என்ன எப்போ பாரு சண்டை போட்டுட்டு. டயனம்மா, உன் பிளேட் தான் பெருசாக இருக்குது. கீர்த்திமாவை உட்கார வச்சுக்கோ. ஓகேவா? சரி, தண்ணி சூடாயிருச்சு. இப்போ மேகியை போட்டுடலாமா? நூடுல்ஸ் பாரு, வெட்டி அழகாக வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த சைடு நூடுல்ஸ், இந்த சைடு மசாலான்னு போட்டிருக்கேன். ஒரு 2 பேக்கெட் போட்டிருக்கேன். இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக 10 ரூபான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை நல்லா வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் வந்து மசாலா போடணும். இல்லைன்னா அப்படியே மசாலாலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஓரளவுக்கு இந்த மேகி கொஞ்சம் வெந்துருச்சு நூடுல்ஸு. இப்போ கொஞ்சம் மசாலாவை தூவி விட்டோன்னா அப்படியே விட்டோன்னா அந்த மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து என்ன, எனக்கு தெரியும் எல்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்ட்டு. இந்த ஸ்பெஷல் என்னவோ போடுறேன்னு சொன்னீங்களே, அதானே? இருங்க அதை எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்துகிட்டு வரணும். ஒன்றும் ஸ்பெஷலாக என்னடா இது ஏதோ வெங்காயம்லாம் போடுறேன்னுலாம் நினைக்காதீங்க. என்ன போடுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் சாஸு, இதை போட்டு சாப்பிட்டோன்னா அந்த மாதிரி இருக்குது. இதை ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு இதை முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இதை போட்டு க்ரீமியாக சாப்பிட்டு பாருங்க. எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது. சரி, ஆனால் எனக்கு காப்பி குடிக்கணும், அதனால் நான் சாப்பிடல. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லோரும் பிளேட்டை காட்டுங்க. வாவ் பாட்டி, சீஸி மேகியா?
ஐயோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது பாட்டி, பார்த்து எடுங்க. யம்மி யம்மி. இது பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, அப்படியே க்ரீமியாக இருக்குது பாட்டி. எங்களுக்கு சும்மாவே சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பீட்சா பர்கர்லலாம் நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் மேகியில் சாப்பிட்டதே இல்லை பாட்டி. அது இந்த மாதிரி சாஸ் போட்டு செம்மையாக இருக்குல்ல. எனக்கு கொஞ்சம் நிறைய தாங்க பாட்டி. சரி சரி திட்டாதீங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் வரணும்ல. சரி. செம்மையாக இருக்குது பாட்டி, ஸ்மெல்லே அப்படியே கம 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 கமன்ட்டு இருக்குது பாட்டி. எனக்கும் கொஞ்சம் தாங்க நிறையா. டயானாம்மா எல்லாருக்கும் ஈக்குவலாக போட்டுடுறேன், அப்புறம் வேணுங்கிறவங்க கடாயில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா? எல்லாருக்கும் ஷேரிங் தான். டயானா உனக்கு எக்ஸ்ட்ரா போடுறேன்னு நினச்சிக்காத, அது வந்து கீர்த்திக்கு சரியா? என்னடா நிறையா போட்டாங்க நமக்குன்னு சண்டை போட்டுட்ருக்கணும் ஒரே பிளேட்டை சாப்பிடும்போது, புரிஞ்சுதா? அக்கா தங்கச்சிங்க மாதிரி நல்ல பாசமாக இருக்கணும், சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓ பாட்டி செம்ம டேஸ்டாக இருக்குது பாட்டி, நீங்கள் சாப்பிட்றீங்களா? எனக்கு வேணாண்டி கண்ணுங்களா, நான் போயிட்டு காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அதனால் பாட்டி நான் போய் காஃபி போட்டுக்கிறேன். நான் பால் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்க.